சரணம் நம்பினேன் இயேசுநாதா, சரணம் நம்பினேன் இயேசுநாதா. இது தருணம் தருணம் முந்தன் கருணை கூர்வேதா, சரணம் நம்பினேன் இயேசுநாதா. நின்னருளால் இங்கே வந்து இன்றும் நின்னடைக்கலமாக என்னையே தந்து, நின்னருளால் இங்கே வந்து இன்றும் நின்னடைக்கலமாக என்னையே தந்து, முன்னாள் வினையை துறந்து, முன்னாள் வினையை துறந்து, ஆதிமூலமே உனக்கோலம் ரட்சியும் என்று சரணம் நம்பினேன் இயேசுநாதா. இது தருணம் தருணம் முந்தன் கருணை கூர்வேதா, சரணம் நம்பினேன் இயேசுநாதா. அலைவாய் துரும்பு போலாடி உனததி கருணை வர செம்பாதம் தேடி, அலைவாய் துரும்பு போலாடி உனததி கருணை வர செம்பாதம் தேடி, தொலையாத வாழ்வை மன்றாடி, தொலையாத வாழ்வை மன்றாடி, அன்பின் தோத்திர சங்கீர்த்தன கீதங்கள் பாடி, சரணம் நம்பினேன் இயேசுநாதா. இது தருணம் தருணம் முந்தன் கருணை கூர்வேதா, சரணம் நம்பினேன் இயேசுநாதா. சன்னதி முன் தொண்டன் நின்றே இன்றும் தாயான கருணை உனக்கு உண்டென்றே, சன்னதி முன் தொண்டன் நின்றே இன்றும் தாயான கருணை உனக்கு உண்டென்றே, சென்னிமேல் கரம் தூக்கி நின்றே, சென்னிமேல் கரம் தூக்கி நின்றே, உன்னை சேவிக்கும் எளியோனை கோவிக்காய் என்றே சரணம் நம்பினேன் இயேசுநாதா. இது தருணம் தருணம் முந்தன் கருணை கூர்வேதா, சரணம் நம்பினேன் இயேசுநாதா. கர்த்தருக்குள் அருமையான மெய்விளக்கு நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் வாழ்த்துகள். சென்ற மாதத்தில் தேவன் நம்மை பிரித்தெடுத்து கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்றும், அவர் பரிசுத்தமுள்ளவராக இருப்பது போல நாமும் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்றும், தூய வாழ்வு வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் இயேசு தாமே சிலுவையில் எல்லாவற்றையும் சம்பாதித்து வைத்திருக்கிறார் என்பதையும் கேட்டோம். அதை ஒவ்வொரு நாளும் நாம் அனுபவிக்கவும், இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக நம் எண்ணங்களையும் பார்வையையும் கவனமாக காத்துக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் தொடர்ச்சியாக இச்செய்தியில் கேட்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்தில் உங்களுடைய சந்நிதியிலே எங்களை தாழ்த்தி தருகிறோம். தேவரீர், இந்த காணொலியை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட ஆண்டவரே நீர் பேசுவீராக. நீர் எங்களோடு கூட தங்கியிருந்து கர்த்தாவே இந்த வசனத்தின் மூலமாக தொடர்ந்து எங்களோடு கூட பேசி எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்க வேண்டுமாறு உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் தொடுவீராக. அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதலை உண்டு பண்ண வேண்டுமாறு உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரத்தில் தருகிறோம். எல்லா மகிமையும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் ஒருவருக்கே உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, கேளுங்க. 2 சாமுவேல் 11:2. ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனையின் உப்பரிக்கையில் உலாவிக் கொண்டிருந்த போது ஸ்நானம் பண்ணுகிற ஸ்திரீயை
கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரவதியாக இருந்தாள். பிரியமானவர்களே, தாவீது அது யுத்த காலம், போருக்கு செல்ல வேண்டிய காலம். போருக்கு செல்லாமல் இவர் இங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறார், ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறார். அவசியமான ஓய்வை குறித்து நான் சொல்லவில்லை. தேவைக்கு மிஞ்சின ஓய்வு ஒருவரை பாவத்துக்குள்ளே வழி நடத்தும். வேறு வகையிலே சொல்ல வேண்டுமானால் சோம்பேறித்தனம் ஒருவரை பாவத்திற்குள் வழி நடத்தும். ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் அல்லவா, ஐடில் மைண்ட் இஸ் த ஒர்க் ஷாப் ஆஃப் தி டெவில். புது புது பாவங்களை உண்டாக்குறதுக்குரிய தொழிற்சாலை எது என்றால் சோம்பேறித்தனமான மனம். மனம் சோம்பலாக இருந்தால் சாஸ் அங்க வந்து உட்கார்ந்து அவரு வேலையை ஆரம்பிச்சிருவார். புதுசு புதுசா சொல்லிக் கொடுப்பான். தூய வாழ்வு எங்கே தொடங்குகிறது? அது மனத்தில் தொடங்குகிறது. மனது சுத்தமாயிருந்தால், மனது தூய்மையாக இருந்தால் வாழ்க்கை தூய்மையாக இருக்கும். பெரிய பிலாசபி நான் உங்கள்கிட்ட பேசல, எல்லாரும் தெரியாது. மனது சுத்தமா இருந்தா, எண்ணங்களில் நீ கவனமாக இருந்து எண்ணங்களை அடக்கி ஆண்டு கட்டுப்பாட்டுக்குள் நீ வைத்திருந்தால் நீ எளிதாக தூய வாழ்வு வாழ முடியும். தூய வாழ்வு எங்கே தொடங்குகிறது? மனத்தில் தொடங்குகிறது. உன் மனம் எப்படியோ நீ அப்படிதான் என்று ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி சொல்வார்கள். உன் மனசு எப்படி இருக்கோ, உன் எண்ணம் எப்படி இருக்கோ, உன் நினைவுகள் எப்படி இருக்கின்றனவோ அதுதான் அசல் நீ. எண்ணங்களை வைத்துதான் உன்னுடைய பர்சனாலிட்டி அமைகிறது. எண்ணங்கள் தூய்மையானால் வாழ்க்கை தூய்மையாகும். போர் புரிகிற நேரம் அரசன் முன்னாலே நிற்க வேண்டிய நிலை. ஆனால் இவரோ போர் வீரர்களை அனுப்பிவிட்டு, சேனை தலைவர்களை அனுப்பிவிட்டு படுத்து இங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறார். உறங்கினவர் மேல் மாடியிலே அப்படி உலாவுகிறார். உலாவும் போது ஒரு காட்சியை காண்கிறார். கண்கள் இருந்தால் காட்சியை காண்போம் அல்லவா? கண்கள் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? அவசியமானதை, தேவையானதை காண்பதற்காக. நம்மளே பலர் என்ன செய்கிறோம்? அவசியம் இல்லாததான் பார்ப்பதற்கு கண்களை பயன்படுத்து. இந்த காலங்கள் கொடிய காலங்களாக இருக்கின்றன. ஏனென்றால் பாவம் முன்னெல்லாம் சொல்லும் போது, அங்க பெங்களூர்ல இருக்கிற பாவம் இன்னும் ஒரு வாரத்துல ஊருக்கு வந்துடும். இப்ப பெங்களூர்ல தானே அந்த பாவம் இருக்கு. அமெரிக்கால இருக்கிற பாவம் இங்க இந்தியாவுக்கு வர ஒரு மாசம் ஆகும். அப்படிலாம் பேசின காலம் போயிடுச்சு. இப்ப அமெரிக்கால இருக்கிற பாவம் அடுத்த செகண்ட்ல வீட்டுக்குள்ள வந்துடும். ஏன்னா தொழில்நுட்பம் அப்படி பெருகிவிட்டது. அமெரிக்கால தானே இருக்கு, நம்ம பிள்ளைய காப்பாற்றி வளர்த்துடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அமெரிக்கால இருக்கிற பாவம் ஒரு செகண்ட் மகளுடைய செல்போன்ல அங்க வந்து நிக்குது. பிரியமானவர்களே, பாவம் மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது, தேடி வந்து கொண்டிருக்கிறது. ஆகினாலே நம்முடைய பிள்ளைகள் தேவையில்லாதவைகளை பார்க்கிறார்கள். கண்கள் ஆண்டவர் கொடுத்த பெரிய கிஃப்ட். காட்சி புலன் போய்விட்டது என்றால் தான் அதனுடைய அருமை தெரியும். பார்வைய குறையும் பொழுது ஒரு மனிதனுக்கு இருக்கிற வேதனை அவனுக்கு தான் தெரியும். இந்த காட்சி புலனை இலவசமாக ஆண்டவர் உனக்கு தந்திருக்க நீ எதற்காக அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்? அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், என்ன சொல்லுகிறார்கள்? ஒரு மனிதனுடைய இதயத்திற்குள்ளே பாவம் 5 வாசல்கள் வழியாக வருகிறது. 5 புலன்கள் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? 5 வாசல்கள். அதிலே கண் ஒரு வாசல். கண்ணின் வழியாகத்தான் 85% பாவங்கள் மனிதனை தாக்குகின்றன என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த வாசல்ல நம்ம எவ்வளவு கெட்டிக்காரத்தனமான ஒரு காவலனை நாம் போட வேண்டும். ஆனா கண்ணுக்கு காவல் போடுவதே இல்லை. பிரியமானவர்களே, தாவீது அப்படித்தான் நடந்து கொண்டார். குப்பரையில் அப்படி உலாவிக்கிட்டு இருந்தாரு. அப்படி சுத்தி பார்த்தாரு. அங்கே குளம் இருந்தது. குளத்திலே ஒரு பெண் நீராடி கொண்டிருக்கிறார், குளித்து கொண்டிருக்கிறார். இதுல என்ன தப்பு?
குளம்னு இருந்தா குளிக்கதான் செய்வாங்க. தப்பு எங்க இருக்கிறது? தாயினுடைய உள்ளத்திற்குள்ளே இருக்கிறது. அந்த காட்சியை பார்த்தால், காட்சி கண்ணின் வழியாக உள்ளே போனது, மாம்ச இச்சையை தூண்டியது. உடல் சார்ந்த இச்சையை, உடல் சார்ந்த பேர் ஆசையை அது தூண்டியது. கண்ணின் வழியாக உள்ளே சாசு ஒரு காட்சியை அனுப்பி பாவத்திற்கு ஏதுவான தூண்டுதலை உண்டு பண்ணுகிறார். பிரிமனே, பாவம் திடீரென்று வராது. அதிலும் சிறப்பாக மாம்ச இச்சையின் பாவங்கள் இருக்கிறது அல்லவா? திடீர்னு விழுந்துட்டேன், திடீர்னு ஒருத்தன் விழமாட்டான். இட் வில் டேக் டைம். சும்மாலாம் பார்த்த உடனே அப்படியே பாவத்துல விழுந்துட்டாங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. பிரிமனவர்களே, ஆகையினாலே இங்கே தாவீது பார்த்தார், ஒரு காட்சி உள்ளே போனது. குளிக்கிற அழகான ஒரு பெண் குளித்துக் கொண்டிருக்கிறாள். ஒருத்தன் திடீர்னு ஒரு பாலியல் பாவத்துல விழுகுதான்னா அதுக்கு முன்னாலேயே எப்படி மனசு கெட்டுச்சோ, அதிலும் சிறப்பாக மாம்ச இச்சையின் பாவங்கள் இருக்கிறது அல்லவா? அதன் இறுதி கட்டமாகத்தான் செயல்படுத்த சமயம் வாய்க்கும் போது வன்முறையில் இறங்குகிறதை பார்க்கிறோம். தாவீது ஏற்கனவே கல்யாணமானவன், கல்யாணமானவங்க ரொம்ப மோசமா இருக்கிறாங்கன்னு உலகத்துல எல்லாரும் பேசிக்கிறாங்க. கல்யாணமானவங்க ரொம்ப கவனமா இருக்கணும்னு பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுக்கிறார்கள். அது தாத்தா மாத்தா ரொம்ப கவனமா இருங்கன்னு சொல்லி கொடுக்கறாங்க. நல்ல தொடுதல் எது, கெட்ட தொடுதல் எது என்றெல்லாம் இளம் வயதிலேயே இப்ப பள்ளிக்கூடத்திலேயே சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டியிருக்க பிரிமணவர்களே. ஆகையினாலே பாலியல் சார்ந்த பாவங்கள் உடனடியாக அப்படி பார்த்த உடனே அப்படி ஒருத்தன் பாகத்துல விழ மாட்டாங்க. இட் வில் டேக் டைம். குளங்கள் எல்லாம் கிராமங்கள்ல சாதாரண குளிதானப்பா செய்யறாங்க. இச்சையோடு பார்ப்பது தவறு, அதை சாசு பயன்படுத்த இடம் கொடுப்பது தவறு. அந்த காட்சி உள்ள போன உடனே சாசு தூண்டுவான். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்க, நீ ஒத்துழைக்காவிட்டால் சாசால அவன் தலைகீழ நின்னாலும் சரி, அவனுக்குள்ள சக்தியெல்லாம் அவன் பிரயோகம் பண்ணாலும் சரி, நீ ஒத்துழைப்பு தராவிட்டால், நீ இஃப் யூ சே நோ, அவனால ஒண்ணும் பண்ண முடியாது, உன்னை தொட முடியாது. தெரியுமா? அந்த ரகசியத்தை நீ அறிந்திருக்கிறாயா? சாசு இதுதான் சாசு என்னைய கொண்டு போய் பாவத்தை தள்ளிட, சாசுலாம் ஒண்ணும் தள்ளல, நீ எஸ் சொன்னதுனாலதான் அவன் உன்னை கொண்டு போய் தள்ளினா. சாசு உன்னை பாவத்திற்குள் தள்ளுவதற்கு நீ அனுமதி கொடுத்தாய். அவன் தூண்டுனான். தூண்டின நீ என்ன பண்ணிருக்கணும்? நோ, நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், நான் கர்த்தருக்குரியவன், நான் உலகத்து மனிதனை போல நான் வாழ இயலாது, நான் தேவனுக்காக வாழ வேண்டியவன், அவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டியவன், அவருக்கு மகிமை சேர்க்க வேண்டியவன். சாசே, அப்பொழுதோ உன்னோடு நான் ஒத்துழைக்க முடியாது என்று சொல்லி இருக்க வேண்டும். அப்படி சொல்லாத நிலையில, ஆமா நல்லாதான் இருக்கு, சாசு கொடுக்கிற பழம் பார்வைக்கு இன்பமாயிருக்கும். தேவாலயத்தை கொண்டு போய் கொடுத்த காட்டினாங்க இல்லையா, விளக்கப்பட்ட கனி. அது என்ன போட்டிருக்க அந்த இதை படிச்சு பாருங்க. கேளுங்க, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம், எந்த விருட்சம்? தேவன் வேண்டாம் என்று சொன்ன அந்த பழம், விளக்கப்பட்ட கனி. எப்பவுமே சாசு கொண்டு வந்து காட்டும் போது அது உனக்கு எப்படி தெரியும்னா, பார்வைக்கு இன்பமாக, புசிப்புக்கு நல்லது மாதிரி தெரியும். இதை விட்டுட்டு மனுஷன் இருப்பானா? இந்த வயசுல அனுபவிக்காம எப்ப அனுபவிக்கிறது? உள்ளமானது பேச தொடங்கும். ஏவாளிடத்திலே அவள் உள்ளம் பேசியதல்லவா, அதே போல பேசணும். நீ உடனே சாசுக்கு சரி அந்த பழத்தை கொடு என்று நீ சொல்லுவாய். பாவம் தனித்து வருவதில்லை, தனி ஒருவனை மாத்திரம் தாக்குவதில்லை. நீ பாவம் செஞ்சீங்கன்னா அவன் கூட சேர்ந்த 4-5 பேர் பாவி ஆகிறான், பாவி ஆக்கிடுவே நீ. பெரியமன்னர்களே,
ஆயினாலே தாவீதினுடைய கண்ணின் வழியாக ஒரு காட்சி உள்ளே போகிறது. பிசாசு தூண்டுகிறான். தாவீது என்ன செய்திருக்க வேண்டும்? என் இதயத்துக்கு ஏற்றவன் என்று ஆண்டவரால் சாட்சி பெற்ற அந்த தாழ்மையான மனிதன் என்ன செய்திருக்க வேண்டும்? மனதின் அறையை அவன் கட்டி இருந்திருக்க வேண்டும். லூசா விட்டாரு. அப்படி இப்படி காட்டினான். அந்த அழக பாரு, என்ன இப்படி ஒரு அழகு நீ பார்த்திருக்கியா? பிரியமானவர்களே, சாசானவன் காட்டுகிறான், சாசானவன் பேசுகிறான், இவன் இயேசு சொல்கிறான். தாவீது இயேசு சொல்கிறான். மனதின் அறை கட்டப்படவில்லை. ஆயினாலே அவர் பாவத்திற்குள் விழுந்தார். அறை கட்டப்படவில்லை என்பதை எப்படி நாம் அறிகிறோம்? அந்த 2 சாமுவேல் 11 அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை படிங்க. அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க, இவனுக்கு என்ன எவ்வளவு குளிச்சா, இவனுக்கு என்னையா, எவ்வளவு ஒருத்தி குளிச்சுட்டு போயிட்டா, விட்டுட்டு போக வேண்டியதானே? அறையை கட்டி இருந்தால் அதற்கு மேல அது வளர்ந்திருக்காது. மனதின் அறையை கட்டாததினாலே விசாரிக்கிறாரு. அப்ப அனுமதி கொடுத்து விட்டார். சாசுக்கு அனுமதி கொடுத்து விட்டார். ஆயினால சாசு இறுதியிலே அவனை வீழ்த்தினான். பரிசுத்த வாழ்வு, தூய வாழ்வு வாழ இயலவில்லை. வெற்றி வாழ்வு எட்டா கனியாய் போய்விட்டது. பிரியமானவர்களே, மனதின் அறையை கட்ட வேண்டும். எப்படி கட்டுறது? நம்மளால கட்ட முடியாதான், எப்பவுமே கட்டி எப்படியோ போயிருப்போமே. எப்படி கட்டுவது? தேவ சமூகத்திலே போய் தனிமையிலே நேரத்தை செலவிடும் போதுதான் இந்த மனதின் அறை கட்டப்படுகிறது. எவ்வளவு நேரம் தனி ஜபத்துல ஆண்டோடைய சமூகத்துல காத்திருக்கியோ அவ்வளவு பரிசுத்தவானாக நீ மாறுவாய். அப்போ மனசு கட்டுப்பாடு, பெல்ட் போட்டது மாதிரி அவனுடைய மனது இருக்கும். ஜெபம் பண்ணலைன்னா மனசு கட்டுப்பாடாக இருக்காது. கட்டுப்பாடு பண்ண முடியாது. ஜெப நேரத்தோடு அது தொடர்புடையதாக இருக்கிறது. ஆண்டவர் தருவார். பிரியமானவர்களே, ஆயினாலே மனதின் அறையை கட்டிக்கொண்டு தூய வாழ்வு வாழ்வது, ஆண்டவருக்கு தனித்துவமான ஒரு வாழ்க்கை நீ வாழ விரும்பினால், வாலிபனாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, நாம் யாராக இருந்தாலும் சரி, பிரசங்கம் பண்ணுகிறேன் நானும், கேட்கிறேன் நீங்களானாலும், தேவனுக்கென்று தனித்துவம் நிறைந்த ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்றால் மனதின் அறை கட்டப்பட வேண்டும். அதுதான் அங்கே சொல்லுகிறார். அப்புறம் தாவீதினுடைய விழுதல் உங்களுக்கு தெரியும். அதை தொடர்ச்சியாக இருக்க நான் விரும்பவில்லை. அவருடைய அழைப்பின் நோக்கத்தை மறந்து எவ்வளவாக தவறிவிட்டோம், ஆழமாக மறந்திருப்போம். தேவன் அந்த கிருபையை நமக்கு தருவாராக. ஆமென். நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரமபிதாவே, கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும் என்றும், உன் மனதின் அறையை கட்டிக்கொள் என்றும் வேதம் எங்களுக்கு சொல்லுகிற எச்சரிக்கையை மறப்பதாலேயே பல சமயங்களில் பாவம் எங்களுக்குள் எளிதாக நுழைந்து விடுகிறது. எனவே ஆவியின் பட்டயமாகிய வேத வசனங்களால் எங்கள் இருதயங்கள் எப்போதும் நிரம்பியிருக்க உதவி செய்யும். தேவன் பார்க்கிறார், தேவன் கேட்கிறார், தேவன் கவனிக்கிறார் என்ற உணர்வை செய்தியை கேட்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தரலும். எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆபத்தை கொண்டு வருகிற சோம்பலையும் தேவையற்ற சிந்தனைகளையும் நீக்க உமது கிருபையை தார். எங்கள் சுய பலத்தால் எங்களை நாங்களே பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள இயலாதவர்களாக இருப்பதால் உமது கிருபையை அதிகமதிகமாய் எங்களில் பெருக பண்ணும். மெய்விளக்கு வாசக நேயர்கள் அனைவரையும் ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களாலும் இம்மைக்குரிய ஆசிர்வாதங்களாலும் நிரப்பியருளும். அவர்களது விண்ணப்பங்களுக்கு செவிசாய்த்து அவர்களது தேவைகளை சந்தியும். நீர் அப்படி செய்ய போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன்.